உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம முட்டைக்கோஸ் கேரட் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம முட்டைக்கோஸ் கேரட் பொரியல் பண்ணுறதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ முட்டைக்கோஸ் வாங்கி கழுவி வச்சுருக்கேன் பாருங்கள். அதை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. ஒரே மாதிரி எல்லா முட்டைக்கோஸும் கட் பண்ணிக்கோங்க. நல்ல நீளமாக கட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கேரட்டு தோல் செதுக்கிட்டு கழுவி வச்சுருக்கேன். அந்த கேரட்டையும் நம்ம அதில் மெல்லிஸாக வெட்டி சேர்த்துப்போம். அதையும் இந்த மாதிரி சின்னதாக வெட்டி சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் கூட கேரட் சேர்த்து பொரியல் பண்ணாக்கா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பண்ணி பாருங்கள். இப்போ நான் கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அது காஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். அது கூடவே இது பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு நிமிஷம் ரெண்டும் நல்லா பொரியட்டும். இந்த கலர் கொஞ்சம் உளுந்தம்பருப்பு மாறின பிறகு ஒரு சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துப்போம். அதில் அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துப்போம். அதையும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கிக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான 2 பச்சை மிளகாய் நான் கீறி வச்சுருக்கேன், அதையும் அது கூட போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் அப்படி வதக்கிப்போம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க முட்டைக்கோஸை இதில் சேர்த்துக்கலாம். இந்த பொரியல் காலையில் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம கட்டுறதுக்கெல்லாம் சீக்கிரமாக செஞ்சிட முடியும். அதனால் காலையில் செய்யலாம். அது கூட நம்ம கேரட்டையும் சேர்த்துப்போம். இப்போ 2ஐயும் சேர்த்து நல்லா கொஞ்சம் இப்படி வதக்கிக்கோங்க. சிம்மிலேயே வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. இப்போ அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துப்போம். இப்போ அதை எல்லாத்தையும் ஒன்றா கிளறி விடுங்க. முட்டைக்கோஸ் சீக்கிரமாக வெந்துடும். அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி தெளித்து வச்சோன்னா போதும். இந்த அளவுக்கு கிளறிக்கோங்க. இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான். ஏன்னா நம்ம ஆயிலும் ரொம்ப இல்லை. கேரட்டு, முட்டைக்கோஸ், தேங்காய் இதுதான். ரொம்ப வேகலாம் தேவையில்லை. கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு வேகிறதுனால நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம லேசாக கொஞ்சமாக தண்ணி தெளித்தா, ஏன்னா முட்டைக்கோஸில் தண்ணி கொஞ்சம் விடும். ரொம்ப நேரம் வேக தேவையில்லை. இது ஒரு 5 நிமிஷம் நம்ம வச்சு மூடி வச்சோன்னா வெந்துடும். அந்த டயத்துக்குள்ளேயே அது வெந்துடும். இப்போ நம்ம மூடி வச்சுடுவோம். இப்போ இடையில் திறந்து பாருங்கள். இப்போ வெந்துருச்சான்னு பாருங்கள். ஏன்னா தண்ணியெல்லாம் சுண்டி இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா வெந்துருச்சுன்னா பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் இருந்தால் சரியாக இருக்கும்னா நீங்கள் திருப்பி தண்ணியெல்லாம் ஒன்றும் தெளிக்க வேணாம். அது கொஞ்சம் தண்ணி விடும். திருப்பி நம்ம ஒரு நிமிஷம் மூடி வச்சுடுங்க. இப்போ எடுத்து பாருங்கள். இப்போ நல்லா வெந்திருக்கும். இந்த அளவு கலர் மாறாமல் இந்த அளவுக்கு வெந்தாக்கா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா முட்டைக்கோஸ் கலர் மாறிட்டால் நல்லா இருக்காது. அதனால கொஞ்சம் இடையில எடுத்து திருப்பி விடுறது நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு முட்டைக்கோஸு. நம்மளுக்கு இந்த அளவு வெந்தால் சரியாக இருக்கும். இப்போ நம்ம அதுக்கு தேவையான தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு 1/4 மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். தேங்காய் போட்ட பிறகு ஸ்டவ் ஒன்றும் தேவையில்லை. அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக போட்டால் சரியாக இருக்கும். இப்போ நல்ல டேஸ்டான முட்டைக்கோஸ் கேரட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.